தன்னை அறிதல்ல என்ன பிரச்சனை? ஒரு மனிதனுக்கு ஏன் பிரச்சனை இருக்கணும்? எப்போ பார்த்தாலும் பிரச்சனை இருந்துக்கிட்டு தான் இருக்கு. நீங்கள் இருக்கீங்க, அதான் பிரச்சனை. நீங்கள் சரணாகதியில் இல்லை. ஏன் உங்களை யாருன்னு அறிய முடியலை அப்படின்னா, நான்கிறது இருக்கிறதுனால தான் அறிய முடியலை. இந்த வாழ்வியலுக்குள்ளேயும் ஞானத்தை நோக்கி பயணிக்கிறதுக்கும் தன்னை அறியாமல் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், தன்முனைப்பு தான் காரணமாக இருக்குது. ஆனால் நீங்கள் யார் என்பது நீங்கள் உணர முடியாததுக்கு தடையாக இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பி சொல்லிடுறேன், தான்கிற தன்முனைப்பு இருக்கிற வரைக்கும் தான் யாருங்கிறத அறிய முடியாது. ஏன்னா நீங்கள் இருக்கீங்க. எது தடையாக இருக்குது அப்படிங்கிறது இப்போ புரிஞ்சிருக்கும். சரணாகதியில் எப்படி வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, குருநாதர் ஒரு வார்த்தை சொல்லுவார், கல் செய்த தியாகம் சிலை, சிலை செய்த தியாகம் கல். ஒரு கல்லுக்குள்ளே சிலை இருக்கு. அப்போ சிலை தியாகம் பண்ணிடுச்சு, கல்லாக இருந்துட்டு போ அப்படின்ட்டு. இப்போ சிலை இருக்குது வெளியில். அப்போ கல் என்ன சொல்லிடுச்சுன்னா, நீ சிலையாக இருந்துட்டு போ, நீ கல்லாக இருந்துட்டு போன்னு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி இருக்கிறது தான் கல் செய்த தியாகம் சிலை, சிலை செய்த தியாகம் கல். இதில் எனக்கு திடீர்னு ஒரு யோசனை வச்சு, இது குருநாதர் சொன்னது. இதுக்குள்ளே என்னோட யோசனையில் ஒன்று வந்துச்சு. ஒரு கல்லாக இருந்தால் கூட ஒரு சுமை தாங்கியாகவும் ஒரு அமர்வுக்கான இடமாக கூட இருக்கலாம். கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கும் இப்போ சொல்ல போகிறது. ஒரு சிலையாக இருந்து இந்த சுகம் கூட கொடுத்துச்சானுங்கிறது கூட எனக்கு ஒன்றும் புரியலை. சிலைகளை உருவாக்கி பல கலவரங்களை தான் இந்த பூமி சந்திச்சிட்ருக்கு. இது மதம் சார்ந்து வரேன்னு நான் நினைக்கல. ஒரு வெறும் கல்லாக இருக்கிற அந்த ஒரு சுகம், ஒரு சுமை தாங்கியும் அமர்வுக்கான ஒரு இடம் ஒரு சிலை செஞ்சிச்சாங்கிறது கூட எனக்கு ஒரு சந்தேகமாக தான் இருக்குது. இது எனக்குள்ளே தோணுன விஷயம். இவ்வளோ பெரிய மகான்களும் ஞானிகளும் சித்த புருஷர்களும் நம்மளை யாரும் அறியறதுக்கு தான் இவ்வளவு சிரமப்பட்டிருக்காங்க. எப்படியா அந்த மனிதனை அந்த இடத்துக்கு கொண்டு போயிடணும் அப்படின்னு. யாம் பெற்ற இன்பம் பெருக வையகத்துக்கு தான் அந்த முயற்சி பண்ணியிருக்காங்க. ஆனால் எது உண்மையான கேள்வி அப்படின்னா, தான் யாருங்கிறது தெரியாதனால தான். அது இன்னொரு விஷயம் இருக்குது. சாக்ரட்டிஸ் சொல்கிற மாதிரி உன்னையே நீ அறிவாயின்னு சொன்னார். இதில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இதில் ஒரு விஷயம் பாருங்களேன், உன்னையே நீ அறிவாயின்னு நம்மளை பார்த்து சொன்னாராம், இல்லை அவருக்குள்ளே அவரை பார்த்து சொன்னாராம். இது கண்டுபிடிச்சா ரமணை கண்டுபிடிச்ச ரெண்டும் ஒன்று தான். உன்னையே நீ அறிவாய் நம்மளை பார்த்து சொல்கிறாரா, இல்லை அவருக்குள்ளே அவர் சொல்லிக்கிட்ட விஷயமா? ஒரு கேள்வி தான் நம்ம நினச்சோம். ஆனால் ரெண்டு கேள்வி இருக்குது. ஒன்று, நீ அறி எல்லாம் சரியாகுனாரா, இல்லை என்னையை பார்த்துட்டு நான் சொன்னாரா, அவரை சொன்னாரா, நீ உண்மையை கண்டுபிடி, உன்னையை நீ அறின்னு சொன்னாரான்னு தெரியலாம். இதில் தந்திராவை பொறுத்த வரைக்கும் என்ன வருதுன்னு கேட்டால், எப்படி ஒருவன் தன்னை அறிந்து கொள்வதுங்கிறதும் கிடையாது. எப்படி ஒருவன் தன்னை அறிந்து கொள்ளாமல் இருக்கிறான் அப்படிங்கிறதான் இப்போ பிரச்சனையாக இருக்குது. அதுக்கான டெக்னிக் தான் அது கொடுத்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் எங்கே தவற விட்டீங்கன்னு கேட்குது. ஒரு விஷயத்தை எங்கேயோ ஒரு இடத்துல தவற விட்டுட்டீங்க, அதை மீட்டெடுக்க தான் இவ்வளோ முயற்சி நடந்துட்டுருக்கு. பக்கத்தில் இருக்கு, பக்கத்தில் இருக்கு. எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஒரு சுவைக்கும் நாக்குக்கும் உள்ள தூரம் தாங்கிறாங்க. இதுக்கு உதாரணம் நம்ம முன்னோர்கள் சொல்கிற மாதிரி, நீ ஒரு அடி எடுத்து வை 9 அடி இறைவன் எடுத்து வைப்பாங்கிறது கூட கிடையாதுன்னு ஓசோ சொல்கிறாரு. ஒரு அரை அடி கூட கிடையாது, காடி கூட உள்ளே திருப்புறது, அவ்வளோதான். வெளியில் போகிற பார்வையை உள்ளே திருப்புறது. அப்போ உள்ளே திருப்பிட்டால் வெளியில் நடக்காமல் போயிருமானா அது ஆட்டோமேட்டிக் நடக்கும். உள்ளே அந்த மையப்புள்ளியை நீங்கள் தொட்டுட்டீங்க அப்படின்னா, தொட்டுட்டா வெளியில் உள்ளதெல்லாம் அழகாக நடக்கும். அவருக்கு நடக்கலையா? வாழ்க்கையில் எல்லாம் கஷ்டங்கிறமே, அந்த இடத்த தொட்டவங்களுக்கு எதாவது கஷ்டம் இருக்குன்னு பார்த்துருக்கீங்களா? அப்படியே கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் தெரியுமா? நம்ம வேணால் வெளியில் உள்ள மனிதனுக்கு வேணால் சொல்லலாம். அது கூட எனக்கு இது உடன்பாடு கிடையாது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனுக்கு கஷ்டமாக வேண்டாம் நான் கேட்கல. இது ஒரு ப்ரேயரில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. எனக்கு கஷ்டம் வேண்டாம் நான் நினைக்கல, அதை தாங்கக்கூடிய வல்லமையை மட்டும் கொடு அப்படின்னு. அப்படி தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். இதில் எப்படி வரும்னு எனக்கு ஒன்றும் புரியலை. அந்த இடம் வந்து நீங்கள் அந்த புள்ளிக்கு நகண்டுட்டீங்கன்னா, ஏன்னா இதில் கூட நீங்கள் இருக்கீங்க. எனக்கு தாங்கக்கூடிய வல்லமை கொடுன்னு சொல்லும் போது கூட நீங்கள் இருக்கீங்க. ஆனால் அந்த புள்ளிக்கு நீங்கள் நகண்டுட்டீங்க, அந்த சரணாகதியில் இருந்துட்டீங்க. மற்றது அப்புறம் அவங்க அது பார்த்துக்கிறோமே, நீங்கள் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஒரு வார்த்தை கூட ஓசோ சொல்லுவார், இது சத்தியம்தான். அது
சத்தியத்தை நோக்கிய பயணம் தான். நான் இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கிறது, நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கிறது பூராமே சத்தியத்தை நோக்கிய பயணம் தான், உண்மையை நோக்கிய பயணம் தான். இந்த சத்தியத்தை சோதனை வருமா? ஓசோ ஒரு இடத்துல சொல்கிறாரு, சத்திய சோதனைன்னு காந்தி எழுதினார், அதுக்கு என்ன கட்டையை கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டால், சத்தியத்துக்கு எப்படிப்பா சோதனை வரும்னு கேட்குறாரு. இப்போ பாருங்களேன், ஒரு படி மேலே போயிடுச்சு பாருங்களேன். சத்தியமாக நீங்கள் இருந்தீங்கன்னா எப்படி சோதனை, அப்படியே சோதனை வந்தாலும் சோதனையாவாக இருக்கும். அது எந்த தலைப்பில் ஏன் இப்படி வச்சாருன்னு எனக்கு தெரியல. காந்தி சத்தியத்துக்கு சோதனையா, சத்தியத்துக்கு எப்படி சோதனை வரும்? இப்போ நீங்கள் கேட்கலாம், ஓஷோ சத்தியத்தில் தான் இருந்தார், அவர் ஜெயிலில் போட்டாங்களா, விஷம் வச்சாங்களா அப்படின்ட்டு. அவருக்கு அது பெருசாகவே தெரியலையா? அது புத்தனுக்கு விஷம் வச்சு அந்த விஷக்காலான்னு சாப்பிடும் போது சிரிச்சுட்டு அன்போடு தானே சாப்பிட்டாரு. இப்போ அது சோதனைங்கிறதா, நான் உண்மையாக இருந்தேன் எனக்கு இப்படி வந்துருச்சு அப்படிங்கிறதுக்கு. இதை ஏற்றுக்கிட்டாங்களா, ஏற்றுக்கலையா? சாக்ரட்டிஸ் ஏற்றுக்கலையா விஷத்தை? அவங்க சத்தியமாக வாழ்ந்தவங்க தானே, சத்தியத்துக்குள்ளே இருந்தவங்க தானே. அதில் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிறேன். கடலை எப்படிங்க கலங்கப்படுத்த முடியும்? குளங்குட்டையை வேணால் ஒரு பாத்திரத்தில் உள்ள பொருளை வேணால் கலங்கப்படுத்த முடியும். கடலை போய் எப்படி அசுத்தப்படுத்த முடியும்? எவ்வளோ நதியிலேருந்து வந்த கழிவு நீராக கூட இருக்கட்டும், நதியெல்லாம் இப்போ கழிவு நீராக போச்சு, அந்த நதியிலேருந்து வந்த கழிவு நீராக கூட கடலில் போய் சேர்ந்தாலும் அந்த கழிவை புறம் உள்ளே வச்சுக்கிட்டு சுத்தமான நீரை தான் வெளியில் கொடுத்துட்ருக்கு. இப்போ இந்த இதில் தான் சொல்கிறேன், இது கூட மாற்றம் தான். உப்பு தண்ணியாக இருக்குது, மேலே போய் எங்கே ஃபில்டர் ஆகி நமக்கு நல்ல தண்ணியாக மழை பொழியுது? எங்கே மாற்றம் அடைச்சு? அந்த உப்பெல்லாம் எங்கே சேகரிக்கப்பட்டது? இப்போ அந்த பிரபஞ்சத்தோடைய ரகசியத்தை கேட்கும் போதெல்லாம் எனக்கு இன்னும் பிரமிப்பாக இருக்க ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், தனியாக இருக்கும்போது யோசித்தது உண்டு. 6 மாதம் மழை பெய்யுது, ஒரு 2 அடி கூட உயர மாட்டேங்குது கடல். 2 அடி மட்டம் கூட உயர மாட்டேங்குது, உயரமே வரவே இல்லை. இன்னும் திருச்செந்தூர் கடலையும் கன்னியாகுமரி கடலையும் அப்படியே தான் போயிட்டுருக்கு. ஏதோ ஒரு அழிவில் தனுஷ்கோடி இந்த மாதிரி காவேரி பூம்பட்டினம் காணாமல் போயிருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் 99% தண்ணி இயல்பில் தான் அது வாழ்ந்துகிட்டே இருக்குது. இன்னொரு விஷயம் பாருங்களேன், 6 மாதம் மழையே இல்லாமல் இருக்குது, 2 அடி உயரம் குறையவும் இல்லை. இதுதான் அந்த சத்தியமானது. இதை மாற்றமடையாமல் இருக்கிற ஒரு தன்மைங்கிறதுக்காக சொல்ல வர்றேன். அது எப்பயுமே மாறாது. இந்த காற்று, இந்த பூமி, ஒரு வார்த்தை இருக்குது, இந்த உலகத்தில் தோன்றும் போது, இந்த உலகம் தோன்றும் போது இருந்த தண்ணியில் ஒரு சொட்டு தண்ணி கூடவும் இல்லை, குறையவும் இல்லை. ஏதோ ஒரு பாத்திரமாக இருக்கலாம், இல்லை உடம்புக்குள்ளே அது பயணிக்கலாம், இல்லாட்டி நீராவியாக போயிட்டுருக்கலாம். ஏதோ ஒரு மாற்றத்தில் தான் இருக்கே தவிர இது வரைக்கும் ஒரு சொட்டு தண்ணி இன்னும் காணாமல் போகலாம். இந்த காற்று எதுவும் கூடலை, குறையலை. இந்த பூமியில் உள்ள ஒரு மண்ணு கூடலை, குறையலை. ஆற்று மண் வேணால் கட்டடமாக இருக்கலாம், ஆற்று மண் கட்டடமாக இருக்கலாம். வேறு என்ன செய்ய முடியுங்கிறீங்க? ஒரு விஷயம் நேற்று படித்த ஒரு விஷயம், இந்த உறுதிக்காக சொல்ல வரேன். நம்ம மனசு அப்படி தான் இருக்குது, மண்ணு மாதிரி தான் இருக்குது, மண்ணு மாதிரி தான் இருக்குது, உதிரியாயிருது, குண்டக்க மண்டக்க ஓடுது. ஒரு நிலைப்பாடில் கொண்டு வர முடியலை. ஆரம்பத்தில் தியானத்துக்கு இந்த மனசு கரெக்டு, ஆனால் அதுக்கப்புறம் அது சூளையில் வச்சு, செங்க சூளையில் வச்சு அதில் மட்டும் களிமண் ஆக்கி அதை பக்குவப்படுத்தி செங்கக்கல் ஆக்கிட்டோம்னா எத்தனை காலங்களுக்கு அது உறுதிப்பாடாக இருக்குது பாருங்களேன். அப்போ நம்ம மனப்பக்குவத்தை அந்தளவுக்கு ஸ்ட்ராங் ஆக்கிக்கலாம்ல. அதுக்கப்புறம் எதுக்காவது ஒரு பயன்படுத்தலாம்ல அந்த கல்லை, அந்த வாழ்க்கைக்கு நம்ம மனசை பயன்படுத்தலாம். ஆனால் மனசு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது, மனசு இல்லாமல் எதுவுமே செய்ய முடியாது. மனம்தான் எல்லாத்துக்கும் மூல காரணியாக இருக்குது. இப்போ நீங்கள் கேட்குறது, நான் பேசுகிறது, இதை அறிஞ்சிக்கிறது, புரிஞ்சுக்கிறது எல்லாமே மனசு தான். ஆனால் இது தந்திரமாக வேலை பார்க்கும் அப்படிங்கிறது தான், அதை புரிஞ்சுக்கிறோனுங்கிறேன். அந்த புரிஞ்சுக்கிற அறிவை தான் அறிவுக்கு அறிவான தெய்வமேங்கிறாங்க. அதான் உண்மையான அறிவு. அந்த அறிவாக தான் நீங்கள் இருக்கீங்க. இந்த அறிவு கிடையாது, நம்ம சேகரித்த தகவல் அறிவு கிடையாது. இந்த அறிவை அறிவுன்னு சொல்கிற அந்த பேரறிவு தான் உண்மை. அதான் அறிவொளிங்கிறாங்க. அந்த அறிவொளியில் தான் நம்ம இருந்தோம், இல்லைன்னு சொல்லலாம். ஒரு சின்ன குழந்தைக்கு, அன்றைக்கி ஒரு சின்ன குழந்தைய கம்பியில் பிடிக்க வச்சுட்டேன். மாடியில் இருக்க ஜன்னலில் கம்பியில் பிடிக்க, குழந்தை வேடிக்கை பார்த்துட்டே இருக்குது. அந்த அறிவை பற்றி சொல்கிறக்காண்டி சொல்கிறேன். கையை பிடிச்சி அந்த இடுப்பை பிடிச்சி தூக்குறேன், வரமாட்டேங்குது. ஒரு 2 வயசு குழந்தைக்கு தெரியுது நம்ம விழுந்துருவோங்கிறது. இந்த அறிவு சுய அறிவா, யார் கற்பிதம் கொடுத்த அறிவா? விழுந்துருவேன்னு சொல்லு. அப்போ அறிவாக தானே பிறந்தோம். எங்கே அறிவை தவற விட்டோம் கேட்குறேன். எங்கேயோ ஒரு இடத்துல தவற விட்டுருக்கோம். இந்த தவற விட்டது யார்? நம்ம தான். ஆனால் தவற விட செஞ்சது யாருன்னு கேட்டால் இந்த சமூகம் தான். பயமூர்த்தி பயமூர்த்தி பயமூர்த்தி, ஏதோ ஒரு பாட்டில்
பட்டுக்கோட்டை சொன்ன மாதிரி அந்த துளிர்லேயே ஏதோ ஒன்று செஞ்சிடறாங்க. அதுக்கப்புறம் அதை மாற்றுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு பாருங்களேன். இதில் இன்னொரு பதிவும் பதிஞ்சுக்கிறேன். உங்கள் குழந்தைய அப்படி மாற்றணும்னு நினச்சா 7க்குள்ளே இல்லாட்டி 14 வயசுக்குள்ளே மாற்றிடுங்க. அதுக்கப்புறம் அது மாறுறதுக்கு ஆயுசு முழுவதும் தேவைப்படும். இது எவ்வளோ தூரம் உங்களால் அந்த குழந்தையை மாற்ற முடியுமோ சுயமான அறிவில் இருக்குது. அதை மட்டும் ஷேப் பண்ணிடுங்க. குழந்தை கேட்குற கேள்விக்கு நம்மளால் இப்போ பதில் சொல்ல முடியுதுங்கிறீங்களா? இது எங்கேயும் போய் கற்றுக்கிற மாதிரியும் தெரியலை. அந்த டிஎன்ஏ அந்தளவுக்கு உள்ள, ஏன்னா நீங்கள் அறிவை அதிகமாக வளர்க்கும் போது உங்கள் டிஎன்ஏல அதில் போகும்போது அது பயங்கர அறிவில் பேசுது. நம்ம ஒன்றும் பிரமிக்கிறோம், இந்த பிள்ளைக்கு இப்படி இதெல்லாம் தெரியும். அதெல்லாம் ஒரு சாதாரண விஷயம். உங்களுக்கு இருக்கிற அறிவு அந்த குழந்தைக்கு வந்துருச்சு. இப்போ அதோடைய குழந்தை எப்படி இருக்குன்னு பாருங்கள். பிறந்த உடனே அந்த அளவுக்கு அறிவாக வருமா என்னன்னு தெரியல. அந்த அளவுக்கு வேகமாக போயிட்டு இருக்கு. அப்போ அதுக்கு ஈடு கொடுக்கணும்னா ஒரு தாய் தப்புன்னு எந்த அளவுக்கு இருக்கணுமா? இதுக்கெல்லாம் எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் போகணும்னா நீங்கள் யாருங்கிறத தெரியணும், தன்னை அறியணும். தன்னை அறிய தனக்கு ஒரு கேடு இல்லைன்னு சொல்லுவாங்க. எல்லாமே சரியாக இருக்கும். இப்போ பாருங்களேன், ஒரு ஆள் அறிஞ்சாங்க அந்த குடும்பம் நல்லாயிருக்கும். 10 பேர் அறிஞ்சா 10 குடும்பம் நல்லாயிருக்கும். அப்போ அப்படியே நினச்சிக்கிட்டே போங்களேன், இந்த பூமி எவ்வளோ அழகானதாக இருக்கும். அதுக்காண்டி இயக்கம் இல்லாமல் இருக்காதுன்னு சொல்லலை, அருமையான இயக்கமாக இருக்கும். ஒரு அமைதியான ஒரு ட்ரெயினில் போகிற மாதிரி, அமைதியான ஒரு ஃப்ளைட்டில் போகிற மாதிரி ஒரு வாழ்வியல் போகிறதுக்குள்ள என்ன பிரச்சனை இருக்குங்கிறாங்க. அப்போ இந்த உலகம்லாம் சம்பிச்சிடும் அப்படின்னு அந்தளவுக்குலாம் யோசிக்க வேண்டாம். ஏன்னா வள்ளுவர் காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் அந்த பிரச்சனையை சந்திக்காமல் இல்லாட்டி அந்த வார்த்தையை அவர் சொல்லியிருப்பாராம், வாழ்க்கை இப்படி தான் இருக்கும் அப்படின்னு. அப்போ மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து பிரச்சனையை தான் சந்திச்சிட்ருக்கான். தன்னை யாருன்னு உணர்ந்தவங்க நிம்மதியாக இருக்கிறாங்க. அதை நீங்களும் உணருங்க. அதுக்காண்டி இந்த வாழ்க்கையை விட்டுட்டு போகணுங்கிறது அவசியம் இல்லை. அதான் ஓஷோ சொல்கிறது, விட்டுட்டு வராதிங்க, இருக்க இடத்துலேயே அந்த தன்மையில் வாழுங்க அப்படிங்கிறது தான் அவருடைய உண்மை சத்தியத்தை நோக்கிய பயணமாக இருக்குது. அதில் மட்டும் நீங்கள் இருந்துட்டிங்கன்னா உங்கள் வாழ்வில் அழகாக இருக்கும், உங்களை சார்ந்தவங்க நல்லா இருப்பாங்க, உங்கள் சூழ்நிலை நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க.